வணக்கம் பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் செயல்முறை திறனும் தொழில்பதிறனும் பாடத்தில் தரமாறு உணவு தொடர்பாக நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் உணவு என்பது நாம் வாழ்வதற்காகவே உணவு உட்கொள்ள வேண்டுமே தவிர உண்பதற்காக நாங்கள் ஒருவரும் வாழ்வதில்லை. உணவு பார்த்தீங்களா இருந்தால் ஆரோக்கியமான வாழ்விற்கு மிகவும் அவசியமான ஒன்றாக உணவு காணப்படுகின்றது. ஆரோக்கியமான வாழ்விற்கு உணவு மிகவும் அவசியமாகின்றது. உணவு இருக்க வேண்டுமா? இந்த ஆரோக்கிய வாழ்வு ஆரோக்கியமான வாழ்விற்கு நல்ல போஷணமிக்க உணவுக்கு அவசியமாகிறது. ஒன்றிலே ஒன்று தங்கி இருக்குது. உணவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக தங்கி இருக்கிறது. இந்த அழகில நாங்கள் இப்போ உணவு என்பதில் கற்பதன் மூலமாக மாணவர்கள் தரமான உணவுகளை நுகர்வோம் என்ற எண்ணக்கருவின் மூலமாக பார்த்திருந்தீங்களா உணவுகளின் பண்புகளை விளக்குவதற்கும் அதே போல விலைக்கு வாங்கும் போது நுகர்விற்கு பொருத்தமான உணவுகளை தெரிவு செய்து கொள்வதற்கு நாங்கள் விலைக்கு வருகின்ற பொழுதும் தரமான பொருட்களை நாங்கள் என்ன செய்ய நுகர்விற்கு பொருத்தமான உணவுகளை தெரிவு செய்வதற்கும் நுகர்விற்காக உணவுகளை தமது வீட்டில் பாதுகாத்து வைப்பதற்குமான அறிவினை இந்த இதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்வார். இதை கற்பதன் மூலமாக அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலாவது உணவு. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் எந்த ஒரு செயற்பாட்டில் முதலாவது வகுப்பில் கொஞ்சம் நேரம் இருந்தாவிட்டு நாங்கள் மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அடிப்படையான உயிர் வாழ்வுக்கு அடிப்படையாக வழி நீர் உணவு என்றால் பார்க்கின்ற பொழுது முதலாவது வழியை பற்றி நாங்கள் சுத்தமான வழி நாங்கள் நீர் என்று சொல்லி நீர் குடிக்கிறோம். அடுத்தது பசி. பசி வந்தால் 10 மறந்துடும் என்று சொல்வார்கள். 10 பறந்துடும். என்ன பசி வந்தால் 10 பறந்துடும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பாருங்க உணவு. முதலாவது ஆரம்பத்தில் நாங்கள் இதுக்கு உணவு என்றா என்னென்று வர வைக்கணும் பார்ப்போம். உணவு என்பது எமது உடலின் சிறப்பான வளர்ச்சிக்கு எங்கண்ட எந்த ஒரு இதுக்கு பார்த்தீங்களா இருந்தால் சிறப்பான வளர்ச்சிக்கு உடலுக்கு அவசியமான சக்தியை வழங்குதல், அதே போன்று உடலை பாதுகாத்தல் போன்றவற்றுக்கு உதவுவதும் போசனைகள் அடங்கியதும் நுகர்வுக்கு பொருத்தமானதுமான தாவர அல்லது விலங்கு பொருட்களான் நாங்கள் என்னென்று சொல்கிறோம் உணவு என்று சொல்லுவோம். எங்கள்ட ஆரோக்கிய வாழ்க்கையற்றதாக விலங்கோ அல்லது தாவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவற்றை தான் நாங்கள் என்னென்று சொல்கிறோம் உணவு என்று நாங்கள் இதில் பிரதானமாக குறிப்பிட்டுக் கொள்கிறோம். உணவு மிகவும் அவசியமாகின்றது. ஆரோக்கியமான வாழ்விற்கு மிகவும் அவசியம். இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் சூழலில் எத்தனையோ வகையான உணவுகள் இன்றைக்கு பார்க்குற உணவு தொடர்பாக அனைவரது விழிப்புணர்வு இன்றைக்கு ஏற்பட்டது. எங்களுக்கு கிடைக்கிற உணவு தரமானதாகவும் போஷணை மிக்கதாகவும் என்ன போஷணை மிக்க உணவாகவும் இருக்க வேண்டும். உடன்பெறப்பட்டது போஷணை இவ்வாறு பல்வேறுபட்ட ஊட்டவியலாளர்கள் உணவு தொடர்பாக அதிக அளவு கருத்துக்களை முன்வைத்து செல்கிறார்கள். ஊட்டவியலாளர்கள் உணவு தொடர்பாக இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் அனைவரும் அல்லூட்ட பல்வேறு குறைபாட்டு நோய்களுக்கு போஷணை சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக வேண்டியது. அதே போல மிகையூட்டம் சம்பந்தமாக உணவு சம்பந்தமாகவே பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றதனை நாங்கள் அந்த ஊட்டவியலாளர்கள் கருத்துக்கள் மூலமாகவும் அன்றாட நாங்கள் பத்திரிகைகள் மூலமாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் பாருங்கோ, நாங்கள் ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டுமா இருந்தால் எவ்வாறு உணவை உட்கொள்ளலாம்? நாங்கள் கண்டபடி பசிச்ச என்ன பார்த்தீங்களா இருந்தால் கண்ட நேரமே எல்லா உணவுகளை எவ்வாறு சாப்பிடலாம்ன்றது இல்லை. ஆரோக்கியமான வாழ்வுக்கு எவ்வாறு நாங்கள் உணவு உட்கொள்ள வேண்டும் என்றது மிகவும் அவசியமாகின்றது. இதை பார்த்திருந்தீங்களா இருந்தால் எதற்கும் ஒரு அளவாக குறிப்பிடப்படுகிறது. நாங்கள் ஆரோக்கியமான வாழ்விற்காக உணவு உட்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பார்த்தீங்களா இருந்தால் உணவு பிரமிடு உணவு கூம்பகத்தின் அடிப்படையில் தான் எங்கண்ட உணவு அமைந்திருக்க வேண்டியது அவசியமாகிற உணவு கூம்பகத்தின் அடிப்படையிலான உணவு அவசியமாகின்றது. இன்றைக்கு பார்த்திருந்தீங்களா உங்களுக்கு தெரிய வேண்டும் பிள்ளைகள், இந்த உணவு கூம்பகம் ஒன்றில் அடியில் காணப்படுகிறது இந்த தானியங்கள் என்ன இந்த சோறு தானியங்கள் கிழங்கு வகைகள் போன்றவற்றை காணப்படுறது அடியில். அடுத்த பார்த்தீங்களா இருந்தால் அடுத்தது இந்த மரக்கறிகள், அந்த மீன் முட்டை, அடுத்தது என்ன பால் உற்பத்தி பொருட்களும், அடுத்தது கொழுப்பு எண்ணெய் சார்ந்ததாக காணப்படுது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது பாருங்க பிள்ளைகள், முதலாவது அடியில் காணப்படுறது பார்த்தீங்களா இருந்தால் தானியங்கள், சோறு வகைகள், என்ன கிழங்கு வகைகள் இவ்வாறு காணப்படுவற்றை நாங்கள் போதிய அளவு உட்கொள்ளலாம். நாங்கள் ஆரோக்கியமான நபர் ஒருவர் போதிய அளவு உட்கொள்ளப்படுற உணவு கூம்பகத்தின் அடியில் காணப்படுறது. அதற்கு ஒவ்வொரு படிநிலையில மேலே காணப்படுறத நாங்கள் குறைந்த அளவில் தான் நாங்கள் உட்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உணவு கூம்பகத்தின் அடியில் காணப்படுறத
6 பிள்ளைகள் ஆரோக்கியமான நபர் ஒருவர் மாத்திரம்தான். அப்போ ஆறால் ஆரோக்கியமான நபர் ஒருவர் மாத்திரம்தான் போதிய அளவு உட்கொள்ள முடியும். அதே போல அதற்கு அடுத்த ஒவ்வொரு படியில காணப்படுறதும் குறைத்து கொண்டுதான் நாங்கள் உட்கொள்ள வேண்டும். அதே போல மிக குறைவான அளவில் உட்கொள்ள வேண்டியது எது? நுனியில் அதை உச்சியில காணப்படுற உணவு வகையில தான் நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? மிக குறைந்த அளவில் நாங்கள் உட்கொள்ள வேண்டும். அவை எது? கொழுப்பு எண்ணெய் வகைகள் என்று நாங்கள் குறிப்பிடுறோம். ஆனால் நான் சொன்னேன் ஆரோக்கியமான நபர் ஒருவர் உண்டு. இதுல பிள்ளைகள் பாருங்க, ஒரு நோயாளி குறிப்பாக சர்க்கரை நோய் டயபெட்டிக் இருக்கிற ஒருவர் என்ன செய்யலாது, இவற்றை போதிய அளவு நாங்கள் குறிப்பிட முடியாது. அவர் வைத்திய ஆலோசனைக்கு அமைவாகத்தான் இவ்வாறான உணவுகளை உள்ளெடுக்க வேண்டியது அவசியம். உணவு தொடர்பாக வைத்தியர் பரிந்துரைக்கு அமைவாகத்தான் இவற்றை எடுக்க வேண்டும். ஆகவே ஆரோக்கியமான நபர் ஒருவர் மாத்திரமே போதிய அளவு உணவு கூம்பகத்தின் அடியில் இருக்கிற உணவை போதிய அளவு உட்கொள்ள முடியும். பார்ப்போம். அடுத்தது போக போக ஒவ்வொரு படிநிலையாக இருந்து கடைசியில காணப்படுறது கொழுப்பு எண்ணெயும் மிக குறைந்த அளவில் தான் உட்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிய வேணும், கொழுப்பு எண்ணெயும் நாங்கள் மிக குறைந்த அளவு என்று சொல்லுகின்ற பொழுதுல எங்களுக்கு தெரிய வேணும் அவையும் மிகவும் அவசியம். கொழுப்பு எண்ணெய்கள் காணப்படுகிறது என்ன சில வகையான விட்டமின்கள் என்ன விட்டமின்கள் கனிப்பு நாங்கள் எங்கள்ட உணவில் காணப்படுற போஷண பிரமாணங்கள் கரைந்து கரைந்து சமீபாட்டுக்கு செயற்பாடுகளுக்கு அவசியமே இந்த கொழுப்பு எண்ணெய்கள். சுவையாக இருந்து கொள்வதற்கு, அதே போல உடல் பாதுகாந்த இதுகளில் உடல் குளிர் சூடு குளிர் எங்களுடைய பாதுகாப்பு, இவ்வாறு பல நன்மைகள் கொழுப்புகின்றது போலும் குறிப்பிட்ட அளவு தான் நாங்கள் அவற்றை உட்கொள்ள வேண்டும். உங்களுக்கு கேள்வியில் வரும் என்ன போதும் இல்லை, உணவு கூம்பகத்தின் அடிப்படையில் மிக குறைந்த அளவிலான நாங்கள் உள்ளெடுக்க வேண்டிய உணவு எதென்று சொன்னால் இது கொழுப்பு எண்ணெயும். அதே போல ஆரோக்கியமான நபர் ஒருவர் போதிய அளவில் உட்கொள்ள வேண்டிய உணவு கூம்பகத்தின் எப்பகுதியில் காணப்படுகின்றது? உணவு கூம்பகத்தின் எங்க காணப்படுது? அடியில் காணப்படுகின்ற சோறு என்ன பான் தானியங்கள் கிழங்கு வகைகள் போன்றவற்றை அவர் போதிய அளவு உட்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியமான நபர் ஒருவர். இப்ப பாத்தீங்களா இருந்தா என்னென்ன எவ்வளவு தண்டவனம்ன்றதை இதுல குறித்து காணப்படுது. அடுத்தது உணவின் அவசியம். உணவுண்ட அவசியம் பிள்ளைகள் பாருங்க கணக்கு காணப்படுகிறது. இந்த தரமாறல உங்களுக்கு இந்த மூன்றும் தெரிந்திருந்தால் போதும். பாத்தீங்களா இருந்தா என்ன சின்ன அம்மா உங்களை தாளாட்டினவா என்ன தம்பி ஒரு தோல்ல போட்டு தாளாட்டத்தான் நித்திர வேண்டது. இன்றைக்கு அம்மா இன்றைக்கு உங்களை தொப்பண்டு தூக்கினா அம்மாவை தான் நீங்கள் தாளாட்ட வேணும், தொப்பண்டு விழுந்துடுவா. ஏன்? உடல் வளர்ச்சி அடைந்தது. என்னென்று உடல் வளர்ச்சி அடைந்த? நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு. என்ன பிள்ளை என்ன அம்மாவை அம்மா உங்களை தூக்கினா அம்மா தான் தொப்பொண்டு கீழே விழுவா. ஏன்? உங்களோட வளர்ச்சி உடல் வளர்ச்சி அடைந்தது. ஆகவே பிள்ளைகள் இந்த உடல் வளர்ச்சி அடைகிறதுக்கு என்ன அவசியமாகிறது? உணவு அவசியமாகின்றது. இன்றைக்கு பாருங்க பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் வீட்டில் இரவு ஒரு கோம்புக்கு அல்லது பார்த்தீங்களா விளையாடுக்கு தண்ணி போட்டு வீட்டில் இரவு சாப்பிடல. அம்மா காலமாக சொல்றா, தம்பி பாலையும் பேப்பரையும் எடுத்து கொண்டு வா. அம்மா எனக்கு ஏலா களைக்குது. ஏன் களைக்குது சொல்றீங்க பிள்ளைகள்? சாப்பிடல என்ன இரவு சாப்பிடல விளையாண்டு ஒரு வேலை செய்ய முடியாம இருக்கு. வேலை செய்வதற்கு உங்களுக்கு தெரியும் சக்தி தேவை. அந்த சக்தி எங்க இருந்து பெற்றுக்கொள்றோம்? இந்த உணவில இருந்துதான். ஆகவே பிள்ளைகள் பாருங்க, இந்த உணவானது எங்களுக்கு உண்டாது சிறப்பான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள, அதே போல உடல் சக்தியை பெற்றுக்கொள்ள, அதே போல பாருங்க தம்பி நல்லா இந்த இலவகை கீரவகை மீன் எல்லாம் சாப்பிடணும், இல்லாட்டி காய்ச்சல் வருத்தம் வந்துடுமாடா. என்ன சின்ன வயசுல அம்மா ஓட்டுவா எல்லாருக்கும் அந்த காய்ச்சல் தம்பிக்கு வரையிலையடா. தம்பி பார்த்தியே நான் சொல்ற போல கீரை வகைகள் மறக்கிற எல்லா சாப்பாடும் கழிவில்லாம சாப்பிடுறவன், ஒதுக்காம சாப்பிடுவான், ஒன்று தானே கழிக்க எல்லாம் சாப்பிடு நல்லா உள்ள. ஆக அவனுக்கு பார்த்தியா அவனுக்கு காய்ச்சல் வேற இல்லை தம்பி அன்று சொல்லுவா. என்ன? ஆகவே நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொள்ற எங்களுக்கு உணவு அவசியமாகின்றது. அதே போல பாத்தீங்களா இருந்தா ஹோமோன்களை தொழிற்பாடுக்கு கணக்க இருக்குது. உங்களுக்கு இந்த மூன்றுமே போதும். ஏதேது? உடல் என்ற சிறப்பான வளர்ச்சியை பெற்றுக்கொள்றதுக்கு, உடல் இயக்கத்துக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொள்வதற்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொள்வதற்கு உணவு அவசியமாகிறது என்ற தெரிந்திருந்தால் உங்களுக்கு போதுமானது. அடுத்த பாடம்,
உணவின் தரப்பண்பில் என்ன உணவின் தரப்பண்பில் பாதிப்பு ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள். இன்றைக்கு பார்த்தீங்களா உணவு பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல மாசடையுது அல்லது பழுதடையுது. அதாவது உண்ணத்தக்க உணவானது உண்ண முடியாத நிலை அடைதலைத்தான் உணவு மாசடைதல் என்று சொல்றோம். இன்றைக்கு பார்த்தீங்களா உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுகளில் பெருமளவானவ இன்றைக்கு என்ன செய்யுது பாதிப்பு நுகர முடியாத நிலைக்கு பாதிப்படையுது. என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல என்று பார்க்கின்ற பொழுது அறுவடை செய்தல், இந்த கிழங்கு வகைகள் தானிய வகைகள் போன்றவற்றை நாங்கள் என்ன செய்கிறோம், கிழங்கு வகைகள் போன்றவற்றை நாங்கள் மரக்கறிகளை அறுவடை செய்கின்ற பொழுது அவை உடைதல், வெட்டுப்படுதல், காயமடைதல், பிராணிகளின் தாக்கம் காரணமாக அறுவடையில போது சேதமடையுது. ஒன்று போக்குவரத்து. போக்குவரத்து கொண்டு செல்லல் சம்பந்தம் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில் இந்த போக்குவரத்து தொடர்பாக பல இந்த குளிரூட்டிகளை கொண்டு செல்ல வேண்டியது, பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டிய இவ்வாறான இதுகளில் பல்வேறு சிக்கல். களஞ்சிய ஸ்டோர் என்ன களஞ்சியப்படுத்துகின்ற வசதிகள் இல்லாத காரணமாகவும் பல்வேறு பாதிப்புகள். தயாரிக்கின்ற பொழுது சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் போன்றவற்றிலையும் உணவு தரப்பண்பில் பாதிப்பு ஏற்படும் சந்தர்ப்பங்களாக அமைந்து விடுகிறது. இப்ப பார்ப்போம் அறுவடையில். இப்ப பாத்தீங்களா இருந்தா இந்த படத்தில் உங்களுக்கு பார்க்க விளங்கும் பிள்ளைகள் என்ன அறுவடை செய்கின்ற பொழுது என்ன செய்யப்படுது, நாங்கள் உரிய முறையில் பருவம் என்ன பண்பாடு சரியான செயற்பாடு செய்கின்ற பின்புதான் நாங்கள் அறுவடையில் ஈடுபடணும். முறையற்ற விதத்தில் இழுக்கிறது, என்ன செய்யறது, புடுங்குகின்ற பொழுது உடைகிறது, காயங்கள், பல்வேறு விலங்குகள் இந்த பிராணிகளின் தாக்கம் காரணமாகவும் அறுவடையின் போது உணவு என்ன செய்யுது பழுதடைகின்றது. அதே போல பாருங்க பொருத்தமான கூடைகள், பொருத்தமான வாகனத்தில் என்ன செய்யப்படும், பொருத்தமான முறையில் நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், உணவுப் பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும். ஆனா இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில் பார்த்தீங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரிய வேணும், இந்த போக்குவரத்து தொடர்பாக அதிக அளவு சிக்கல் தன்மை, அதிக அளவான பிரச்சனைகள் காணப்படுது. குளிரூட்டப்பட்டு சரியாக கொண்டு போக வேண்டியவை, அந்த பழ வகைகள், கீரை வகைகள் போன்றவற்றை உரிய இதில் கொண்டு போக வேண்டியவற்றை இல்லாமை, ஒன்றோடு ஒன்று கலப்படுதல், நொறுங்குதல், முறிதல், அதிகளவான சூரிய ஒளி, மற்றது பார்த்தீங்கன்னா மழை நீர், இந்த பிராணிகள தாக்கம், காகங்கள் போன்றவை கூட இருந்தவையில போயிடும். ஆகவே பிள்ளைகள் இந்த உணவு திறந்த நிலையில போறதால தொற்றுக்கள் இவ்வாறான நிலையிலையும் பாதிப்புகள் ஏற்படுது போக்குவரத்து ரீதியில. அதே போல களஞ்சியப்படுத்தல் என்றது உண்மையாகத்தான் இந்த பல வகைகள் ஃபுட் சிட்டிகள் என்ன மாதிரி இந்த படத்தில் காணப்படுற எவ்வாறு சரியான முறையில் அழகுபடுத்தி என்ன சரியான உரிய இதில் இதண்டப்படுகிறதோ அவ்வாறான முறையில் களஞ்சியப்படுத்த வேண்டும். பேரங்கிகள், நுண்ணங்கிகள் தாக்கம் இல்லாது உரிய வெப்பநிலையில் அவற்றுக்கு உரித்தான சுகாதார நடைமுறைகளுக்கு ஏற்றவாறாக ரசாயனங்கள் இல்லாமல் நாங்கள் களஞ்சியப்படுத்த வேண்டும். ஆனால் களஞ்சியப்படுத்தல் தொடர் இடவசதிகள் பல்வேறு நிலைகள் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் என்ன எவ்வாறான நிலத்திலிருந்து எத்தனை இஞ்சி உயரத்தில் நாங்கள் அடுக்க வேண்டும், காற்றோட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும், அவை உரிய முறையில் பின்பற்றப்படுவதில்லை. இதால உணவு பழுதடைக்கான சந்தர்ப்பம் அதிக அளவில் காணப்படுது. தயாரித்தல்ல பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துது. இந்த தயாரிக்கின்ற போது உரிய சுகாதார முறைகள் நாங்கள் அங்கே 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டில் சுகாதாரத்தில் படிப்போம், நாங்கள் பிடிஎஸ்ல படிப்போம். அந்த விஞ்ஞான இவ்வாறான இதற்கு நாங்கள் கூடியளவு பார்ப்போம். இப்போ அடிப்படையை தயாரித்தல்ல சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாதுன்றது நாங்கள் தெரிவு செய்து என்ன நாங்கள் கண்டுகொள்றது அவசியமாகிறது. அடுத்தது சந்தையில் உணவுகளை களஞ்சியப்படுத்தும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். ஒன்று உணவு பழுதடையாதவாறு களஞ்சியப்படுத்துதல். என்ன சந்தை நாங்கள் உணவு களஞ்சியப்படுத்துகின்ற போது பிரதானமாக உண்டு உணவு பழுதடையாதவாறு களஞ்சியப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாவனைக்கு பொருத்தமற்ற பகுதிகளை நீக்கி விடுதல். களஞ்சியப்படுத்துகின்ற பொழுது அவற்றில் நாங்கள் என்ன பாவனைக்கு உதவாத பகுதிகளை நாங்கள் நீக்கி போட்டு அவற்றை களஞ்சியப்படுத்த வேண்டியதான் முறையானது. மூன்றாவது பாருங்க உணவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்களினதும் வேறு விலங்குகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தல். உங்களுக்கு தெரிய வேணும், எலி, அகிலான், நீள்மூஞ்சி வண்டு, கரப்பொத்தார் இவ்வாறான பேரங்கிகள், அதே போல பாக்டீரியா வங்கஸ் போன்றவற்றின் இந்த தாக்கங்கள் அவற்றுக்கு இடையே என்ன கிடைக்காது உரிய மாறான பொறிமுறைகளை கையாண்டு சரியாக அவற்றை களஞ்சியப்படுத்த வேணும். அடுத்தது பாருங்க சுத்தமான இடத்தில் உணவுகளை களஞ்சியப்படுத்துதல்.
நாங்கள் பார்க்கின்ற பொழுது பக்கத்தில் கழிவுநீர்களோ அல்லது வேறு கழிவுப் பொருட்கள் கொட்டுகின்றதோ அவற்றிலிருந்து காற்றோட்டத்தில் பழுதடையக்கூடிய சந்தர்ப்பங்களாக அமைந்துவிடும். ஆகவே பொருத்தமான இடத்துல சுத்தமானதாக இடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேணும்? களஞ்சியப்படுத்திக் கொள்ள வேண்டியது பிரதானமானதாக காணப்படுது. அடுத்தது பார்க்கிறோம், உணவுப் பொருட்களுக்கு பொருத்தமான வெப்பநிலையின் கீழ் களஞ்சியப்படுத்துதல். ரைட், இப்போ பார்த்தோம் என்ன பல வகைகளாக இருந்தால் என்ன வெப்பநிலையில் இதண்ட வேண்டும்? பார்த்தீங்களா இறைச்சி மீன் முட்டை போன்றவற்றை எவ்வாறான இதண்ட வேண்டும்? மற்றது பார்த்தீங்க தானியங்கள் போன்றவற்றை எவ்வாறு தண்ட வேண்டும்? மற்றது பார்த்தீங்களா இருந்தால் இந்த மாஜரின் பட்டர் போன்றவற்றை எவ்வாறான வெப்பநிலை தண்ட வேண்டும் என்ற தொடர்பாக நாங்கள் ஊற்றிய வெப்பநிலையில் அவற்றை களஞ்சியப்படுத்தி அல்ல குளிர்சாதன பெட்டிகளில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உங்களுக்கு தெரிய வேணும், ஆள் குளிரேற்றியில மீன் இறைச்சி போன்றவற்றை வைக்க வேண்டும். ஆனால் என்ன செய்கிறார்கள்? பாதுகாப்பு காரணம் என்றும் தங்களோட சொத்துக்கள் இழப்புகள் மின்னொழுக்கு காரணமாக பாதிப்பு இரவு வேளைகளில் என்ன செய்கிறார்கள்? சில சந்தர்ப்பங்களில் கரண்ட் சிக்கனத்தன்மைக்கும் மற்றதுகளில் ஆஃப் பண்ணி விடிய ஒன் பண்ணி விடுகிறார்கள் குளிர்சாதன பெட்டிகளை. இவை என்ன செய்கிறது? அதிக அளவிலான பாதிப்புகள் உணவு நுண்ணீர்கள் பெருகுவதற்கு சந்தர்ப்பமாக அமைந்து விடுகின்றது. ஆகவே களஞ்சியப்படுத்துகின்ற பொழுது இவை தொடர்பான போதிய ஊட்டம் தொடர்பான உணவு பாதுகாப்பு தொடர்பான போதிய அறிவு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்தது சூரிய ஒளியில் இருந்து ஏற்படக்கூடிய தாக்கங்களை தருதல். சில வகையான உணவுப் பொருட்கள் அதில் பார்த்தீங்களா மருந்த பொருட்களை பார்த்தீங்களா இருந்தால் அதில் போட்டிருப்ப நேரடியாக சூரிய ஒளி. மற்ற சில பொருட்களில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி அந்த கத்த கண்ணாடி பொருளில் பார்த்துருக்கும் அதில் சில இதுகளில் நேரடியாக சூரிய ஒளி அதில் படக்கூடாது. அதே போல் உங்களுக்கு தெரிய வேணும், இந்த தண்ணி போத்தல்கள் இந்த நாங்கள் பார்த்தீங்களா இருந்தால் பொருளில் வர அந்த தண்ணி போத்தல்களில் நாங்கள் உண்மை நேரடியாக சூரிய ஒளி படக்கூடாது. அவற்றை உரியவாறு களஞ்சியப்படுத்த வேணும். அதில் பார்த்தீங்களா இருந்தால் போட்டில் காணப்படுற அந்த தண்ணி நாங்கள் சரியாக பயன்படுத்தும் சாதாரண நீலத்தன்மை உண்டு. அந்த போட்டில் நீலத்தன்மை ஒன்று இருக்கும். அவை சூரிய ஒளி இதண்டை போட்டு படுகின்ற பொழுது அதை வெளிறி என்ன நல்ல பிரகாசமான தூய்மையான நிறத்துக்கு போத்தில் சாதாரண நிறத்துக்கு வந்துடும். அவ்வாறு இருக்கின்ற பேணப்படுகின்ற நீர் குடிப்பதற்கு பொருத்தமல்ல என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே எவையவற்றை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும்? சூரிய ஒளியின் சிலதுகளில் பட நேரடியாக வர்றதால பாதிப்பு, அதுவும் தண்ணி பொருட்கள் இவ்வாறான உணவுப் பொருட்கள் அதே போல மருத்துவ பொருட்கள் சொல்லப்படும் நேரடியாக சூரிய ஒளி படக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த போட்டில் வைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறானவற்றை நாங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அதே போல தெரிவு செய்யக்கூடியவாறு ஆரோக்கியமான முறையில் களஞ்சியப்படுத்துதல். என்ன இலகுவில் எந்தெந்த இதோ பிரதானமானது கால ஒழுங்கும் இதில் நாங்கள் குறிப்பிட வேண்டும். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் ப்ரீமாவில் இருந்தால் அல்லது ஸ்டோரில் உங்களுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு வருது. அவற்றை என்ன செய்ய போகிறோம்? ஊற்றிய ஒழுங்கில் நாங்கள் ஆட்டில் அடுக்கி வைக்க வேணும். அதே போல் அப்புறப்படுத்துகிற ஒரு முறையில் வந்த ஒழுங்கில் போகத்தக்கியதாக இருக்க வேணும். ஒரு உணவுப் பொருள் வந்தவுடனே ஒரு முறையற்ற விதத்தில் கையாளும் என்றால் ஒரு தொடர்ந்து தேங்கி இருக்கும். அது காலாவதியான பிறகும் தவறான முறையில் அது உடைக்கப்பட்டதில் நாங்கள் கொடுக்கின்ற பொழுது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக சந்தையில் உணவுகளை களஞ்சியப்படுத்தும் போது கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள் என்பது பிரதானமானது. இவை தொடர்பாக நாங்கள் கூடிய அளவு கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம். அடுத்ததாக பார்ப்போம், புதிய உணவுகளின் தரப்பண்பை இனங்காண்போம். என்ன ஒரு புதிய உணவு நாங்கள் தரமாறில் நாங்கள் முதல்ல பார்த்த நாங்கள் என்ன விவசாய நடவடிக்கைகளை வீட்டு தோட்டம் என்ன வீட்டு தோட்டம் அல்லது பாடசாலை தோட்டம் அமைப்பு மரக்கரைகள் கிடைக்கின்ற பொழுது இந்த நன்மைகள் என்னது நீங்கள் பூர்ணமாக இல்லைன்னு சொல்லுவீங்கள். விசில் அடிச்சு கொண்டு ஒவ்வொரு தருமே சொல்லுவீங்கள் ஒவ்வொரு நன்மைகள் என்னென்னு. முதலாவது என்ன சுகாதார பாதுகாப்பு காணப்படுதல். என்ன ஊற்றிய மனம் இருத்தல். அந்த அதற்கான ஊற்றித்தானது ஊற்றிய மனம் அதில் காணப்படுறது. அதை மரக்கறியில் அடுத்தது பார்ப்போம். மூன்றாவது இயற்கையான நிறம் பாதுகாக்கப்பட்டிருத்தல். அந்த பொருளுக்கு பொருத்தமான இதுதான் நிறம், அந்த பொருத்தமான இது அதில் காணப்பட்டிருக்கும். அதே போல போஷணை தரம் பாதுகாப்பு வட்டை குத்தப்பட்டிருத்தல். மற்ற இலை கட்டமைப்பு அவற்றிற்கே உரித்தான தோற்றம் போன்றனவும் அவற்றில் காணப்படும். இவதான் புதிய உணவுகளின் தரப்பண்புகளை இனங்காணல் என்று நாங்கள் பிரதானமாக குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியது. இவதான் எங்கள்ட ஆரோக்கியத்துக்கு மிகவும் அவசியமானது. இவ்வாறான பண்புகளை கொண்ட உணவுப் பொருட்களைத்தான் எங்கள்ட உணவு வேளைகள் என்று சொல்லிக்கல எங்கள்ட பிரதானமாக 3 உணவு வேளைகளை காலை மதியம் இரவு இந்த 3 பிரதான உணவு வேளைகள் ஒன்றில் நாங்கள் இதை தெரிவு செய்து கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகின்றது. அடுத்தது சந்தையில் காணப்படும் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். என்ன இயற்கையான பொருட்களை கொண்டு வெவ்வேறு முறைகளை பயன்படுத்தி இயற்கையான உணவுகளை வேறு
ஒரு வடிவம் உணவாக மாற்றப்பட்டு தயாரிக்கப்பட்ட உணவுகள் என நாங்கள் குறிப்பிடுறோம். தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் என்று குறிப்பிடுறோம். உங்களுக்கு அநேகமாக தெரியும், இன்றைக்கு என்ன அதிகளவாக நாங்கள் பேணி பாதுகாக்கக்கூடியதாகவும் அதிகளவு எடுத்து செல்லக்கூடிய நீண்ட காலத்துக்கு பேணக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த தயாரிக்கப்பட்ட உணவுகள் என்ற அதில் நாங்கள் குறிப்பிடுவோம். அந்த வகையில் பாருங்க, இந்த நூடுல்ஸ் வகைகள், இந்த நூடுல்ஸ் என்ன அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த அந்த கடலை இதுகள், ஜாம், இந்த ஜோகட் வகைகள், தின்னுகள் என்ன இவ்வாறான பொருட்களை நீண்ட காலத்துக்கு நாங்கள் தயாரிக்கப்பட்டவற்றை நீண்ட காலத்துக்கு பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவற்றை நாங்கள் நீண்ட காலத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் தயாரிக்கப்பட்ட உணவுன்றதில் குறிப்பிடுறோம். தயாரிக்கப்பட்ட உணவு மூலம் கிடைக்கும் நன்மைகள் பார்ப்போம். இந்த தயார் செய்வது இலகுவானது. உங்களுக்கு தெரியும், 2 நிமிடத்தில் வைக்கக்கூடிய நூடுல்ஸ் சொல்லி 2 நிமிடத்தில் உணவு தயார், மெகி என்ன சொல்லுவாங்க ஒவ்வொரு இதுகளும். ஆகவே தயார் செய்வது இலகுவானது. இரண்டாவது, கொண்டு செல்லல் இலகுவானது. என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லல் இலகுவானது, களஞ்சியப்படுத்தல் இலகுவானதாக காணப்படும். அதே போல உணவில் பல்வகைத்தன்மை ஏற்படும். பல்வேறு என்ன பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனி இதாக செய்து கொள்ளக்கூடிய தன்மையும் தயாரிக்கப்பட்ட உணவின் மூலம் கிடைக்கிற நன்மை என்று நாங்கள் இதில் குறிப்பிடுவோம். இந்த வகையில் பாருங்க பிள்ளைகள், உணவுப் பொருட்கள் ஒன்று நாங்கள் இருக்கின்ற பொழுது கிடைக்கிற இதில் பார்த்தா தானியங்களும் பருப்பு வகைகளும், தானியங்களும் பருப்பு வகைகள், இந்த அரிசி, எங்கட பருப்பு, உளுந்து, வயிறு, கவுப்பி போன்றவற்றில் நாங்கள் பார்ப்போம் தீட்டப்பட்ட அரிசியை விட தீட்டாத அரிசியில் போஷணை அதிகம் உண்டு. சொல்லுவினம் என்ன வடிவுக்காக தீட்டாத என்ன உணவில் தவிட்டு சத்து எங்களுக்கு தவிடு இதில் கிடைக்கப்படும். ஆகவே தான் என்ன செய்யப்படுது, அதிக அளவில் நான் தவிடு நீக்காத அரிசியில் நாங்கள் இதென்ன வேணும். அதே போல அடுத்ததாக பார்ப்போம், அரிசியில் விட்டமின் B1 உறிஞ்சப்படுவதால் போஷணைத்தன்மை அதிகரிக்கும். ஏன்னா அரிசியில் பார்த்தீங்களா, நாங்கள் புழுங்கல் அரிசியா போன்றவற்றில் நாங்கள் அவைச்சு பயன்படுத்துகின்ற பொழுது அவை அரிசி என்ன செய்ய அப்சார்ப் என்ன புழுங்கல் அரிசியில் கூடுதலாக நம்மளுக்கு ஊட்டமிக்க ஒன்றாகவே எங்களுக்கு குறிப்பிடப்படுது. மூன்றாவது பாருங்க, நீள்மூஞ்சி வண்டு, புழு போன்றவற்றினால் பாதிக்கப்பட்ட நிறமாற்றம் அடைந்த அல்லது காலாவதியான தானியங்கள், பருப்பு வகைகள் என்ன தரத்தில் குறைந்தவை என்பதால் அவற்றை கொள்வனவு செய்வதை தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். இந்த தாக்கங்கள் ஏற்பட்ட இதுகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு வளமே பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. அடுத்தது பார்க்கிறோம், உங்களுக்கு தெரிய வேணும், இந்த கடலை, சோளம், கடலை போன்ற அவரையின பயிர்களை நாங்கள் உக்கலடைவதன் காரணமாக அவை பழுதடைவதன் காரணம் காலாவதி தீயதை இருக்கின்ற போது அவற்றில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது. அதில் அப்ளர் தொட்சின் என்று உங்களுக்கு தெரிய வேணும். அப்ளர் தொட்சின் என்ற ஒரு நஞ்ச பொருள் ஒன்று உருவாகும். அவை என்ன மனிதன உயிர், அதாவது பலியெடுக்கக்கூடியது, ஆபத்து நிறைந்த ஒன்றாக சொல்லப்படுது. ஃபுட் பாய்சன் என்று சொல்லுவோம், உணவு நஞ்சாதல் தன்மையை ஏற்படுத்தக்கூடியது அப்ளர் தொட்சின் என்று சொல்ற நஞ்சு பொருளை அவை உருவாக்கிவிடும். ஆகவே இவை தொடர்பான ஊட்டம் தொடர்பான சரியான விழிப்புணர்வு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகின்றது. பார்ப்போம், தானியங்களும் பருப்பு வகைகளும் எவ்வாறு நாங்கள் இதை ஒரு காட்சிப்படுத்த இதில் போல எவ்வாறு நாங்கள் அதை பார்க்கிறோம். பாப்பம், பழங்கள், மரக்கறிகள், கீரை வகைகள், கிழங்கு வகைகள்ல இவற்றில் காணப்படும் விட்டமின்கள், கனியுப்புக்களை பாதுகாப்பான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அவை புதிய தன்மையுடன் காணப்படுதல் வேண்டும். என்ன சொல்லப்படுது, உடனடியாக பறிக்கப்பட்டது அல்ல தரமா இதுவற்றை நாங்கள் என்ன செய்ய உடன்பெறப்பட்டதை நாங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது. அடுத்தது, நாளொன்றுக்கு மரக்கறிகள், பழங்கள் குறைந்தது 5 வகையேனும் உணவுடன் உட்கொள்ளுதல் எங்களுடைய ஆரோக்கியத்தை 5 வெவ்வேறு நிறங்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுதும் அவை வெவ்வேறு நிறமான மரக்கறிகளை நாங்கள் அவற்றை தெரிவு செய்கிறது எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்று சொல்லப்படுது. ஒவ்வொரு நிறங்களை உடையதாக நாங்கள் குறைந்த 5 வகையானதாக நாங்கள் இதை சேர்க்க வேண்டும். அதோடு ஏதாவது 1 அல்லது 2 பழங்களையும் சேர்த்துக் கொள்ளுதல் மிகவும் நல்லதானதாக அமைகிறது. அடுத்து, இவைகளை கொள்வனவு செய்யும் போது சுத்தமான இடங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளல், அவை நசிப்படாத, வெட்டுப்படாத, ஏனைய மிருகங்களின் தாக்கத்துக்கு உட்படாதவையாக இருத்தல் அவசியமானது. அதோடு பாருங்க பிள்ளைகள், இந்த பழங்களை நாங்கள் நேரடியாகவே சாப்பிடுதல், அதாவது இன்றைக்கு பார்த்தீங்களா இந்த சொல்லுவினம் கோடியலோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பு அந்த இதில் குடிக்கிறதில் பார்க்க நாங்கள் பழங்களை நேரடியாக பெற்றுக்கொள்வது என்ன கிடைக்காத இடங்கள்ல அது பரவாயில்லை. என்ன செய்ய போடணும், சில வகையான எங்கண்ட சூழல்ல இருந்து கிடைக்கிற இந்த மாம்பழமாக கொய்யா இருக்கலாம், என்ன ரம்புட்டானா இருக்கலாம், என்ன இவ்வாறானவற்றை நாங்கள் இவற்றை என்ன செய்யணும், இயற்கையாக அந்த பழத்துக்குரிய தன்மையோடு சாப்பிடுகின்ற பொழுது எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. ஏன், நாங்கள் சாராக புளிஞ்செடுக்கின்ற பொழுது எடுத்து அவற்றை ஜூஸாக நாங்கள் இதண்டுகின்ற பொழுது பல தயாரிக்கின்ற பொழுது அவற்றில் இயற்கையாக இருக்க வேண்டிய தன்மைகள் சிலது அற்று போகின்றது.
உங்களுக்கு தெரிய வேண்டும். நாங்கள் மாம்பழத்தில் ஜூஸ் அதை இருக்கின்ற பொழுது அந்த நேர்த்தன்மை அவற்றில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அவையெல்லாம் படிக்கப்பட்டு கடைசியில் நாங்கள் விட்டமின் குறிப்பிட்ட அளவு இருக்கின்ற பொழுதும் அவற்றில் நீண்ட காலத்துக்கு பேணப்படுறதால அவற்றில் சேர்க்கப்படுகிற ரசாயனங்கள் அவற்றின் இதால் சில போஷணைகள் அழிந்து குறிப்பிடப்பட்டதானதான் அங்கே கிடைக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், அது பழங்களாக இருக்கலாம் மரக்கறிகளாக இருக்கலாம், இயற்கையான தன்மையோடு நாங்கள் உட்கொள்ளுதல் மிகவும் சிறப்பானதாக அமைகின்றது. இப்போ பழங்கள் எவ்வாறான இயற்கை தன்மையில எவ்வாறான தோற்றத்தோடு காணப்படும் என்றதை நாங்கள் இப்போ பார்க்கிறோம். அடுத்தது பார்ப்போம் மீன் வகைகள். இப்போ உங்களுக்கு தெரியணும், மீன் ஒன்று நாங்கள் இப்போ சந்தையில் நாங்கள் கொள்வனவு செய்கின்ற பொழுது, அதாவது மீனை வேண்டுகின்ற பொழுது அவற்றை எவ்வாறான ஒருத்தன் தந்து விட்டால் அப்படியே பேக்கில் ஷாப்பிங் பேக்கில் அரிசி வேண்டா போல நாங்கள் போய் வேண்டி கொண்டு வருவோமோ இல்லை, அவற்றை பார்த்து எவ்வாறான அந்த கண்கள் பார்த்தீங்களா, பிரகாசமான கண்கள், அதே போல் உறுதியான செதில்கள், சிவப்பு நிறமான பூக்கள் கொண்ட மீன்கள் புதியவை என்பதால் அவற்றின் போஷணை தரம் பாதுகாக்கப்பட்டுள்ள என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை பழுதடையாத நல்ல நிலையில் இருக்கின்றது. அமர்த்தி போட்டு விட்டால் பழைய உடனே வரக்கூடியதாக, அமர்த்தி அப்போதே நிலையில் நிற்குமா இருந்த அவை பழுதடைந்தது என்ற இனங்காணக்கூடிய தன்மை உங்களுக்கு தெரியும். அதே போல மீனை கையால் அமர்த்தினால் குழிவிழாதவாறு உறுதியான இளையமைப்புடன் காணப்பட்டால் அதை புதிய மீன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கருவாட்டை தெரிவு செய்கின்ற போது அதிகம் உப்புடல், வெள்ளை பூஞ்சனத்துடனான துர்நாற்றமுள்ள ஈரப்பட்டுள்ள கருவாடுகளை தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். கருவாடு என்ன, உப்பு போடப்பட்ட அந்த பூஞ்சனமோ என்ன அதிகளவான உப்பு அல்லது பூஞ்சனங்கள் பிடிச்சு துர்நாற்றம் வீசுறது நாங்கள் என்ன செய்ய வேணும், தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அடுத்தது பார்க்கிறோம் மீன் வகைகளை. நெத்தலி, கீரி மீன், சால மீன் போன்ற சிறு மீன்களை பொரித்து முள்ளுடன் உண்பதால் எங்களுடைய உடலுக்கு வேண்டிய கால்சியம், எங்களுக்கு சேர்க்கப்பட வேண்டிய உடலுக்கு வேண்டிய கால்சியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைகின்றது. எங்களுக்கு தேவையான கால்சியத்தை நாங்கள் என்ன செய்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நேரடியாக சேர்க்கின்ற பொழுது இப்போ பார்க்குறோம் உணவு உப்புடல் செயற்பாட்டில் என்ன மாதிரி அமைந்து காணப்படுறதை நாங்கள் இப்போ பார்க்குறோம். அடுத்தது பார்க்குறோம் முட்டை. உணவு வகையில் நாங்கள் அடுத்த நாங்கள் இதில் குறிப்பிட வேண்டியது முட்டை. நாங்கள் முட்டையை நாங்கள் தெரிவு செய்கிறோம். மீன் எவ்வாறு குழி விழுறது, கண்ணிண்ட பிரகாசம், பூக்கொண்ட தன்மையோடு நாங்கள் பார்த்த நாங்கள் அடுத்த நாங்கள் இப்போ பார்க்க போகிறது முட்டை. முட்டை பாரத்தில் கூடிய முட்டைகளை புதியவையாக இருக்கும். அவற்றில் பார்த்தீங்களா இருந்தால் சாம்பல் நிறம் ஒட்டி காணப்படுமா, சாம்பல் நிற தன்மை புள்ளிகள் காணப்படுமையா என்றால் அவை பழுதடைந்தவை என்றதை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன நாங்கள் காணுகின்ற இனங்கண்டு விரைவாக அவற்றை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முட்டையின் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா சந்தைகளில் இன்றைக்கு புரோயில் அந்த இதழில் வெவ்வேறு வகையான என்ன பல்வேறு வகையான கோழிகளில் வெவ்வேறு அந்த இதழில் காணப்படுறது. பாலும் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டியது எங்களுக்கு பால்மாவை விட பசும்பால் மிகவும் இயற்கை தன்மை, இயற்கையான போஷணைகள் இருக்க ஒன்றாக காணப்படுகின்ற போதும் இன்றைக்கு பாருங்க எங்கண்ட பிரதேசத்தில் இயற்கையாக கிடைக்கின்ற இந்த பசும்பாலை நாங்கள் என்ன செய்கிறது, பருகிற தன்மை குறைந்து கொண்டே செல்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பால்மாக்கள் பார்த்தீங்களா இருந்த வெளிநாடுகள் இறக்குமதி செய்யப்பட்டதோ அல்லது முழுவாட இந்த பால்மாக்களை நாங்கள் என்ன செய்கிறோம், சந்தைகளில் பெற்றுக்கொண்டு அவற்றுக்கு அடிமையாகி எங்கண்ட இயற்கையாக கிடைக்கின்ற எங்கண்ட பசும்பாலை நாங்கள் பயன்படுத்துகிற தன்மை மிகவும் குறைந்து கொண்டு செல்வதை நாங்கள் குறிப்பிடலாம். பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் கிராமப்புறங்களிலே பார்த்தீங்களா இருந்தால் இந்த மாடுகள், பசு மாடுகள், அந்த மேய்த்தல் இந்த மாடுகள் காணப்படுகின்ற பொழுதும் அவர்களே பெரிய தவறுகளை இழைக்கின்றார்கள். எவ்வாறுன்னா இந்த பால்களை தாங்கள் கறந்து, இந்த பால்கள் மாடுகளில் இருந்து கறந்து தாங்கள் அவற்றை பயன்படுத்திக்க வேண்டிய நிலையில் பால் சேகரிப்புன்ற நிலையங்களில் கொண்டு போய் என்ன செய்யணும், இந்த பாலை கொடுத்துட்டு அந்த காசுக்கு தரங்குறைந்த சுகாதாரத்துக்கு கேடு, அதாவது இரசாயனங்கள் சேர்க்கப்பட்ட இன்றைக்கு வைத்திய சங்கங்களால் எச்சரிக்கை விடப்படுகின்றது. என்ன, பால்மா வகைகள் பயன்படுத்துவதான் புற்றுநோய்கள், பல்வேறு பாதிப்புகள், இதயம் சம்பந்தமான நோய்களுக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்றதை அறிந்து கொள்ளாம எந்த பிள்ளை இதை அங்க ரெண்டா தான் குடிக்கும், லக்ஸ்ப்ரே நெக்ஸ்ப்ரே தான் குடிக்கும் என்றதை தவறான நாங்கள் அதுக்கு பழக்கப்பட்டு விட்டோம். இவ்வாறானவற்றிலிருந்து நாங்கள் மீண்டெழுதல் வேண்டும். ஆகவே இவ்வாறான உணவுப் பொருட்களை பசும்பால் உற்பத்தி நேரடியாக பாலன்னம் இல்லாவிட்டால் அவர்கள் என்ன செய்ய வேணும், தயிர், யோகர்ட், பால் சார்ந்த உற்பத்தி பொருட்களை தங்கண்ட உணவுகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுது. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் பால் சார்ந்த பார்த்தீங்கன்னா
பால் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் பல்வேறு இவர் ஏதாவது ஒரு வகையில் எமது உணவு என்ன எங்களுக்கு கிடைக்கிறது மிகவும் அவசியமாக காணப்படுது. அடைக்கப்பட்ட உணவு என்ன பார்த்தீங்களா இருந்தா இன்றைக்கு சந்தைகளில் எங்க உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உணவை பழுதடையாது நீண்ட காலம் பாதுகாப்பதற்காக உணவை பழுதடையாது நீண்ட காலம் பேணி பாதுகாப்பதற்காக பல்வேறு பொதியிடல் உரைகள் அதாவது பார்த்தீங்களா இருந்தா பொலித்தீன் கண்ணாடிகள் பிளாஸ்டிக் தகரங்கள் போன்றன பயன்படுத்தப்படுகின்றது. இவற்றை உரியவாறாக பொதியிடல் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அத்தோட நுகர்வோர் இவ்வாறு கொள்வனவு செய்யப்படுகின்ற இந்த பொதியிடப்பட்ட உணவுகளை கொள்வனவு செய்கின்ற பொழுது அவற்றை சரியான முறையில் அவதானித்து உடல் ஆரோக்கியத்திற்கேற்ற போஷணை தன்மைகள் தொடர்பாகவும் கூடிய அளவு கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில பாருங்க, அடைக்கப்பட்ட உணவுகளை கொள்வனவு செய்யும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் நாங்கள் என்னென்ன விடயத்தில் கூடிய அளவு கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்றா, ஒன்று உணவுக்கு பொருத்தமான பொதியிடல் முறையை பயன்படுத்தப்பட்டிருத்தல். இந்த உணவுக்கு பொருத்தமானதா என்ற ஈயங்கள் தகரங்கள் போன்றவற்றில் இந்த பொதியிடல் இந்த பொருட்கள் ரசாயன தாக்கங்களை விளைவிக்குமா அல்லது ஏதாவது பாதிப்பு உடலுக்கு பாதிப்பு ஏற்படுமான்றதை நாங்கள் முதல்ல அறிய வேணும். இரண்டாவது, தகரப்பேணியில் அடைக்கப்பட்ட உணவுகளை தெரிவு செய்யும் போது சிதையாத கரைப்பிடிக்காத வீங்கிய நிலையில் காணப்படாத துளைகள் இல்லாத பொதியிடுதல் அவசியம். உங்களுக்கு தெரிய வேணும், இந்த சோடா போத்தல் மூடி மீன்டின் போன்றவற்றில் சொல்லுவார்கள் இயற்கையான அந்த உருளை அந்த பார்த்தீங்களா அந்த டின்னு குறித்தான கட்டமைப்பு இல்லாம வீங்கி நசிஞ்சு அல்ல இதுகளில் இருந்தாலே அவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவற்றை சொல்லப்படுகின்றது என்று அதற்கேற்ற உணவுப் பொருள் குறிப்பிட்ட கால உணவு பழுதடைகின்ற போதா வீங்கியோ அல்லது அந்த தன்மை தகரங்கள் அந்த கலப்பு அந்த வேறு காரணமாக அவை பழுதடைந்த காணப்பட்டால் நாங்கள் அவற்றை ஒதுக்கி விடுதல் வேண்டும். அதே போன்று பொதியில் காணப்படும் சுட்டுத்துண்டு தொடர்பாக நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வதும் அவசியமாகிறது. என்ன சுட்டுத்துண்டு ஒரு சுட்டுத்துண்டு அந்த லேபிள் அவற்றில் காணப்படுற விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் கூடிய அளவு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகின்றது. பாப்போம், ஒரு சுட்டுத்துண்டு ஒன்றில் அடங்கி இருக்க வேண்டிய விடயங்கள் ஒரு லேபிள் ஒன்றில் பிரதானமாக நாங்கள் பார்த்து கொள்ளணும். இன்றைக்கு சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்ன பார்த்தாடனே இப்ப காலாவதி திகதி இப்ப உற்பத்தி திகதி முடிவு திகதி என்ன சேர்க்கப்பட்டது மரபணுகள் எந்த குறியீடுகள் எல்லாம் பூர்ணமாக இன்றைக்கு அந்த என்ன தரம் அந்த பிள்ளைகளுக்கு விளங்கிக் கொள்ளுகிறது. அந்த வகையில பாருங்க, உணவுண்ட பெயர் உள்ளடங்கியுள்ள சேர்மானங்கள் உணவுண்ட நிறை உற்பத்தி செய்த நிறுவனம் பொதியிடப்பட்ட உற்பத்தி திகதி காலாவதியாகும் திகதி என்ன பல்வேறு தர சான்றிதழ்கள் என்ன SLSO அல்லது ISO என்ன தரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விலை போஷணை தொடர்பான விவரம் பாவனை தொடர்பான அறிவுறுத்தல்கள் சேர்க்கப்பட்டிருக்கிற அதோட சேர்மானங்கள் இயற்கையான நிறங்களா சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்டதா என்ன இது தொடர்பாகவும் கூடிய அளவில் அவற்றை குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். மிகவும் அண்மை காலங்கள் உங்களுக்கு தெரிய வேணும், அந்த இனிப்பு பண்டங்கள் போன்றவற்றுக்கு எவ்வளவு சுவை என்பதன் நிறக்குறியீடுகள் குறிப்பிடப்பட்டிருக்குது. சோடா போன்ற அந்த குளிர்பானங்களுக்கு அவை இப்போ பார்த்தீங்களா இருந்த மாதிரி பிஸ்கட் அவர்களுக்கும் என்ன செய்யப்படுற அவ்வாறான நடைமுறைகள் சுகாதார ரீதியில் கொண்டு வருவது மிகவும் ஆரோக்கியமான ஒரு விடயமாக குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்த பாவம் இந்த சுட்டுத்துண்டு ஒரு மாதிரி எவ்வாறு காணப்படுறத பிரதானமாக என்னென்ன அவற்றில் உள்ளடங்கி இருக்கிறன்றதை நாங்கள் இப்போ பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. என்னென்ன ஒரு சுட்டுத்துண்டில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்கி இருக்க வேணும். கட்டாயமாக ஒரு உற்பத்தி பொருள் ஒன்று கடையில் நாங்கள் விற்கின்ற பொழுது இவ்வாறான அவற்றில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய 11-12 விடயங்களும் அவற்றில் காணப்பட வேண்டும். ரைட், வீட்டு தோற்றத்தில் இருந்து அல்லது சந்தையிலிருந்து பெற்றுக்கொண்ட உணவின் தரப்பண்பை பாதுகாத்தல். முதலாவது சுத்தம் செய்து கொள்ளுதல், இரண்டாவது சரியான முறையில் பொதியிடல். முதலாவது சுத்தம் செய்து கொள்ளுதல், இரண்டாவது சரியான முறையில் பொதியிடல், மூன்றாவது பொருத்தமான முறையில் களஞ்சியப்படுத்தல் என்ற 3 இதகம் பிரதானமானதாக அமையுது. அடுத்தது பார்க்கிற பிள்ளைகள், கொள்வனவு செய்யப்பட்ட உணவுகளை நுகரும் வரை பாதுகாப்பதற்காக வைத்திருக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள். அந்த வகையில் ஒன்று பாப்பம், அரிசியை களஞ்சியப்படுத்தும் போது நீள்மூஞ்சி வந்து குள்ளான் போன்றவற்றை பூச்சிகள் இருந்து பாதுகாப்பதற்காக நாங்கள் முன்னோர் என்ன செய்தவ தேசியில அல்லது வேப்பில போன்றவற்றை அதுக்குள்ள போட்டு
அவற்றை என்ன செய்யப்பட பேணி பாதுகாத்திருந்தன. அவ ஒரு ஈரப்பதனில உலர்ந்த இடத்துல தான் அவை முறையாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தது. இதாலே அவை நீண்ட காலத்துக்கு அவை பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்தது பாருங்க, விலைக்கு வாங்கிய பலசரக்கு பொருட்களை தேவையானவாறு தயார்படுத்தி போத்தல் இட்டு முடிய என்ன அவை பார்த்தீங்களா இருந்தால் அரைத்த பொடி செய்யப்பட்டதோ அல்ல இதாவோ பொருத்தமான தகரப்பணிகள்லையோ அவை கீசாக சரியான இது மாவு அந்த இதழில் போட்டு களிமண் இதுகளில் போட்டு உரியவாறு அடைத்தவையே என்ன பேர்லேயே சுட்டு துண்டுகள் இட்டு சரியாகவே பாதுகாத்து வைத்திருந்தவ. மரக்கறிகள் பழங்கள் நாங்கள் சுத்தம் செய்யப்பட்டு என்ன காற்றோட்டமான இடங்கள்ல சூழல்ல அல்ல குளிர்சாதன பெட்டிகள் அவற்றை பாதுகாக்கப்பட்டு வந்திருந்தன. இன்றைய பார்த்தீங்களா இருந்தால் அந்த வெங்காயம் மரக்கரை வகைகள் சில என்ன கிழங்கு வகைகள் போன்றவற்றை நல்ல நிலத்தில் நன்கு பரப்பி என்ன வச்சிருத்தல் நல்ல. அதே போல் தேசிக்காயை சொல்லி நம்ம என்ன செய்யணும், மணலுக்கு இல்லை உலர்ந்த மணலுக்குள்ள புதைத்து வைப்பதால் நீண்ட நாளுக்கு பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். கீரை வகைகளை சுத்தம் செய்து சிறிய நீர் தெளித்து பாத்திரம் தண்ணியை தெளித்து என்ன கப்பலுக்கு வச்சு போட்டு நாங்கள் கீரை வைக்கின்ற அடுத்த 2 நாள் 1 நாள் 2 நாளுக்கு பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம், தேசிக்காய் நன்கு உலர்ந்த மண்ணினுள் வைத்து களஞ்சியப்படுத்தலாம். மீன் இறைச்சி போன்றதை சுத்தம் செய்து நாளாந்தம் தேவைப்படும் அளவுக்கு ஏற்ற தனித்தனியாக பொதி செய்து நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் அவரை சரியாக வெட்டி ஒரு சரியான முறையில் சுத்தப்படுத்தி நாங்கள் என்ன ஆழ்குளிரேற்றியில் நாங்கள் வச்சு அவற்றை உரியவாறு பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கருவாட்டை தடிப்பான கடதாசி சுற்றியில் நாங்கள் நீண்ட காலத்துக்கு வைத்து அவற்றை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடதாசி பேக்கில் குளிர்சாதன பெட்டியில் இன்ன மாதிரி நாங்கள் பொலித்தீனோ அல்லது என்ன முறையில் அவற்றை வைத்து எவ்வாறு நாளாந்தம் எடுக்கிறது சேமித்து அந்த அடிக்கடி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எவ்வாறு வைக்க வேண்டும் என்ற தொடர்பாக குளிர்சாதன பெட்டியில் எவ்வாறு அடைச்சு வைக்க வேண்டும் என்ற தொடர்பாக இதில் நாங்கள் இப்போ படத்தில் பார்க்குறோம். ரைட். இவற்றை நாங்கள் அடிப்படையாக கொண்டு உணவு தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், நாம் வாழ்வதற்காக உணவு உட்கொள்ள வேண்டுமே தவிர உண்பதற்காக வாழ்வதில்லை. ஆகவே போஷணை தொடர்பாக நாங்கள் கூடிய அளவு கவனம் செலுத்தி எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஏற்றதான உணவுகளை தெரிவு செய்து சரியான முறை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அடுத்த ஒரு வகுப்பில் நாங்கள் சந்திப்போம். நன்றி.